எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலில் நாங்கள் புனித ஸ்தலங்கள், வரலாற்று கோவில்கள், ஆன்மீக கதைகள் பற்றி உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். ஸ்ரீ விநாயகர் வரலாறு. விநாயகர் பக்தர்கள் அனைவரும் விநாயகர் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது வாழ்க்கையில் தடைகளை அகற்றுபவர், வெற்றியை தருபவர். ஸ்ரீ விக்னேஸ்வரர் டெம்பிள் என்பதே அந்த உண்மை. இங்கு வழிபடும் பக்தர்கள் சொல்வது என்னவென்றால், ஏதும் தடைகள் வந்தாலும் இந்த கோவிலில் வணங்கினால் தானாகவே தடை நீங்கி வழிகள் திறக்கும். இந்த கோவிலின் வரலாறு சோழர்கள் காலத்திலிருந்தே ஆரம்பித்ததாக கருதப்படுகிறது. கோவில் சிறப்புகள். இங்குள்ள விநாயகர் சுவாமி பெரும்பாலும் அபிஷ்ட வரத விநாயகர் என அழைக்கப்படுகிறார். கோவிலின் மூலவர் விநாயகர் மட்டுமின்றி அருகில் சிவபெருமான், பார்வதி அம்மன், முருகன், நவகிரகங்கள் போன்ற பல தெய்வங்களும் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பு விநாயகரின் வலது தந்தம் உடைந்து காணப்படுவது. இது மகாபாரதத்தில் இடம்பெறும் கதையை நினைவூட்டுகிறது. திருவிழாக்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்து மகிழ்வர். அந்த நாளில் பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் செய்யப்படும் அபிஷேகத்தை காணும்போது மனசு ஒரு ஆனந்தத்தில் மூழ்கும். வழக்கமாக சங்கடஹர சதுர்த்தி தினமும் சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சொல்வது, எந்த வேலைக்காக வேண்டுமானாலும் இங்குள்ள விநாயகரை முதலில் வணங்கினால் அந்த வேலை வெற்றியடையும். குறிப்பாக விவாகம் கைகூட வேண்டும், குழந்தை பேறு கிடைக்க வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் வரும் பக்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்கள். பயணிகள் அறிந்து கொள்ள வேண்டியது. கோவில் மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. காலை மாலை பூஜைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது. கோவிலுக்கு அருகே தங்கும் வசதிகள், உணவகங்கள், போக்குவரத்து ஆகியவை எளிதில் கிடைக்கின்றன. இன்று நம்ம வீடியோவில் பார்த்தது ஸ்ரீ விக்னேஸ்வரர் டெம்பிள் பற்றியது. இந்த கோவிலின் வரலாறு, சிறப்புகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு புனித ஸ்தலத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதுவரை எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள்.